ஹாய் எவரிபடி. ஐமேக்ஸில் கூலி திரைப்படம். அது மட்டும் இல்லைங்க, அமீர் கானின் கேரக்டர் தாஹா சன் பிக்சர் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்ச இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி முடியும் தருவாயில இருக்கு. இப்போ ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி விட்டது. அது மட்டும் இல்ல, இங்க ரைட்ஸ், அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸா இருக்கட்டும், லோக்கலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு மரணமாஸ் ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய எதிர்பார்ப்பை எகிரவிட்ட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டுகள் வர வண்ணம் உள்ளது. இப்போ அதிரடியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சன் பிக்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமீர்கான் அவர்கள் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல அவரு தாஹா அப்படின்னு கேரக்டர்ல நடிக்கிறார் அப்படின்றத ரிவ்யூ பண்ணது மட்டும் இல்லாம ஐமேக்ஸ் திரையரங்குல ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, டி பாக்ஸ் மற்றும் 4DX தொழில்நுட்பத்துல வெளியாகுது அப்படின்னு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. என்னப்பா இது, போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் என்னென்ன வதந்திகள் பரப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான பதிலடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நினைச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த போஸ்டரை வெளியிட்டு பாருங்க. இங்க ரோலெக்ஸ் எல்லாம் மிஞ்சிடுவாரு போல இருக்கு. இது பாருங்க, ஐமேக்ஸ் டி பாக்ஸ் 4DX தொழில்நுட்பம். அப்படி வெறித்தனமான போஸ்டரை வெளியிட்டு இருக்காங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு. இது ரோலெக்ஸ் எல்லாம் கிடையாது, ரோலெக்ஸ் 100 கிடையாது, 1000 ரோலெக்ஸ்க்கு சமம். அற்புதமா புகையை பாருங்க எப்படி போகுது. அவர் இருக்கிற அந்த கெட்டப்பே வேற லெவலா இருக்கு. சும்மா அதிர விட போறாது, அது மட்டும் நிச்சயமாயிடுச்சு. அவ்வளோ அற்புதமான புகைப்படத்தை வெளியிட்டு அமீர்கான் இருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் இல்லை அப்படின்னு என்னென்ன வதந்திகள்லாம் பரப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் செருப்படி பதிலாக தான் இதை நான் பார்க்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னப்பா இது தாகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம் கூகுள்ல. அதுல என்ன போட்டு இருக்குது அப்படின்னாக்கா, தாகானா அரபு சொல்லலாம், அரபு லாங்குவேஜ், அரேபியன் லாங்குவேஜ். அது தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு இருக்கு, மாயமானது அப்படின்னு. இவர் ஏதோ மாயவித்தை காட்ட வராரு கூலியில மட்டும் நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னப்பா இது ஐமேக்ஸுக்கு இப்படி சொல்றீங்க? ஏன்னா ஐமேக்ஸ்ல உங்களுக்கு டிக்கெட்டுடைய ரேட்டு அதிகம். அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்லாம் நிறைய திரையரங்குகள் ஐமேக்ஸ் தான் இருக்கு. அதனால அவங்க ஐமேக்ஸ்ல வெளியிடலைன்னா ஓவர்சீஸ்ல அவங்க கலெக்ஷன் எடுக்க முடியாது. அதனால நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இவங்க ஐமேக்ஸ்ல வெளியிட்டே ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற போல கரெக்டா ஐமேக்ஸ்ல வெளியிட்டாச்சு. இப்போ அந்த வதந்திக்கெல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க பாருங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க 2 வாரத்துக்கு அவங்க குத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களாம்மா ஐமேக்ஸை ஃபுல்லா. இந்தியாவில் இருக்கிறது என்னது ஒரு 30, 32, 33 தான் இருக்கு, விரல விட்டு எண்ணிடலாம். அதை அவங்க குத்துக்கு எடுத்துட்டாங்க. ஆனா வெளிநாட்டுல நிறைய சன் பிக்சர் தரமான சைகை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓடிடில 8 வாரம். ஏன்னா அப்போதான் அங்க ஹிந்தியில ரிலீஸ் பண்ண முடியும். ஐமேக்ஸ் பெரிய பெரிய திரையரங்கு, பிவிஆர் மால்லாம் இது போல. அதனால பக்காவா பிளான் பண்ணி இறக்குறாங்க. கூலி எழுதி வச்சுங்க, என்னென்ன அதிர்வலை ஏற்படுத்த போகுதுன்னு. கண்டிப்பா அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்க உங்களுடைய கருத்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன அதிர்வலையை ஏற்படுத்தும், என்னென்ன சாதனைகளை படைக்கும், எவ்வளோ வசூல் செய்யும், அது மட்டும் இல்ல ஐமேக்ஸ்ல யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஐமேக்ஸ்ல பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஐமேக்ஸ், இந்த 4DX, டி பாக்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பத்துல தமிழ் படம் வந்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி ஏதாவது படம் வந்திருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் படம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.